கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அஞ்சலி, மசக்கையா இருக்கிறது நீயா இல்ல கண்ணம்மா நீயா? போய் எல்லாம் எடு போ. நானா? என்ன நானா? நீதான் எடுக்கணும். போய் எடு போ. இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால போய் எடு போ. போ போ போ. கட்டு பாருங்க, நல்லா இருக்காமா? ஏமா அகிலையா இப்பெல்லாம் உங்களை ரொம்ப கலாய்க்கிறாருமா. அத கேக்குறப்ப எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிப்பு சிரிப்பா வருதா? ஐயோ இல்லம்மா, ஒரே ஃபீலிங்கா வருதுன்னு சொல்ல வந்தம்மா. இல்லையே, நான் அசிங்கப்படுறத நினைச்சு நீயும் ஜாலியா தான் இருக்க போலயே. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்பவுமே உங்க பக்கம் தாமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேப்பம்மா. அப்படியா? அப்போ இந்த கோயில் கோபுரத்துல இருந்து அப்படியே குதிச்சிடுறியா? என்னம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா பொசுக்குன்னு இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதை விடு. எனக்கு இங்க வந்ததுல இருந்து செம்ம காண்டா இருக்குடி. கண்ணம்மா கர்ப்பமா இருக்கான்னதும் அத்தை அப்படியே ஓவரா தான் பண்றாங்க. அன்னதானமா பூஜையா என்னமோ ஊர் உலகத்திலேயே இவதான் புள்ளைய பெத்துக்கிற மாதிரி ரொம்ப தான் பண்றாங்க. அம்மா இனிமே நம்ம என்னம்மா பண்ண முடியும்? சௌந்தர்யம்மா முழுசா அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்களே. ஹே, ஒரு நிமிஷம் இரு. அங்க பாரு, ஒருத்தன் தேங்காய் உடைக்க போறான். அம்மா கோயில்னா தேங்காய் உடைக்கதாம்மா செய்வாங்க. இதுல என்னம்மா ஆச்சரியம்? அந்த தேங்காவை எடுத்து சாப்பிட்டே ஆகணுமே. அம்மா நீங்க போய் அந்த தேங்காய் எடுக்கிறத யாராவது பார்த்தா பஞ்சாயத்து ஆயிடுமா. நம்ம தேங்காய் உடைச்சு நான் வேணா எடுத்துட்டு வரேன். அடி போடி, யாரு பார்த்தா நமக்கு என்ன? கோயில் தேங்காவை நம்மளே எடுத்து சாப்பிட்டாதான் அது ஒரு தனி ருசி. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. வேணாம்மா, சொல்றது கேளுங்க. இது புடி. அம்மா அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா யாராவது பாத்துற போறாங்கம்மா. ஏய், வாய் மூடிட்டு அமைதியா இரு. உனக்கு வேணுமா? எனக்கெல்லாம் வேண்டாம்மா. அம்மா அம்மா அகிலையா வராரு. அஞ்சலி, ஒரு செம்ம வைரல் வீடியோ இருக்கு, பாக்குறியா? அந்த வீடியோவை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணல. ஆனா இப்ப போட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த 2 மணி நேரத்துல ஈஸியா ட்ரெண்டிங் ஆயிரும். நீ வேணா பாக்குறியா? அகில், இதையே அகில் வீடியோ எடுத்த? அதை விடு. நிச்சென்னை தேங்காய் பொறுக்கி சாப்பிடும் அரிய காட்சின்னு ஒரு தலைப்பு வச்சு அடிச்சு விட்டோன்னு வச்சுக்கேன், 4 நாளைக்கு இதே பேச்சா இருக்கும்ல. அகில் ப்ளீஸ், அகில் ப்ளீஸ் விட்டுரு. கொடுங்க, டெலிட் பண்ண அகில் ப்ளீஸ். அகில் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இதை டெலிட் பண்றது ஒரு நிமிஷம் வேலை தான். ஆனா சோஷியல் மீடியால வைரல் ஆகிற சான்ஸ் திரும்பவும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீயும் எத்தனை நாளைக்கு தான் முன்னாள் மிஸ் சென்னைன்னு இப்படி பீத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்ப.
லைம் லைட்டுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்ல. அகில் வேண்டாம் அகில் ப்ளீஸ். அதை டெலிட் பண்ணிடு. ஏதோ ஆசையில தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ். தப்பே இல்லையே. தேங்காயை உடைச்சு அது கீழே கிடந்து வீணா போறதை விட அதை எடுத்து சாப்பிட்றது நல்ல விஷயம் தானே. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அன்னதானத்துல சாப்பாடு போட சொன்னா அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு உனக்கு. சாப்பிட்டு முடிச்சு இலை எடுக்க சொன்னா அவ்வளோ முகம் சொல்லிச்ச. ஆனா அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி தேங்காய் பொறுக்கிறதுல மட்டும் கூச்சமே இல்லாம வந்து பொறுக்கிறியே. ஐயோ எப்படி அஞ்சலி? அப்போ ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சி செய்யறதா இருந்தா கூச்ச நாச்செல்லாம் பார்க்க மாட்டேன். மற்றவங்களோட நல்லதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அதுல முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கே நிற்ப. என்ன ஆட்டிடியூட் இது? இந்த வீடியோ என்கிட்டே இருக்கட்டும். இது எதிர்கால சங்கதிக்கு போட்டு காமிச்சு கோயிலில் தேங்காய் பொறுக்குவது எப்படின்னு ட்ரைனிங் கொடுக்க வசதியா இருக்கும். சிசிடிவி கேமரா விட மோசமா இருக்காண்டே. இங்க இருந்து தான் எனக்கு வந்து வாச்சானோ. அம்மா தேங்காமா. ஐயோ தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன். பாரதிக்காக நான் பண்ண எல்லாம் வேஸ்டா போச்சு. அவனை என்னால அடைய முடியலையே. கண்ணம்மா கர்ப்பமாயிட்டான். இனிமே பாரதி என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நான் தோத்துட்டேன் 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 தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன். கண்ணம்மா எல்லாத்தையும் கிட்ட இருந்து புடங்கிட்டான். என் பாரதி என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். படிக்காத கண்ணம்மா டாக்டருக்கு படிச்ச வேட்பாவை ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான். இப்படி அசிங்கமா போய் ஏமாத்திட்டு வந்து நிக்கிறியே. சே உன்னை நினைச்சா உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு பையன் பின்னாடி லோன்னு அலைஞ்சு அவனுக்காக அமெரிக்கால இருந்து இங்க வந்து அவனுக்காகவே ஒவ்வொரு நிமிஷமும் ஏதேதோ செஞ்சு இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறியே. நீ எல்லாம் வேஸ்ட், சுத்த வேஸ்ட். நீ தோத்துட்ட. வேண்பா தோத்தாங்கோலி. நீ ஒரு தோத்தாங்கோலி. வேண்பா ஒரு தோத்தாங்கோலி. நீ ஒரு தோத்தாங்கோலி. எப்படி எப்படி இது நடந்துச்சு? கண்ணம்மா கர்ப்பமாகிறத தடுக்கிறதுக்கு மாத்திரை கூட கொடுத்தனே. ஒருவேளை அவ சாப்பிடாம விட்டாலும். ஆனா அவ கர்ப்பமாயிட்டானதும் பாரதி அதை நம்ப கூடாது. அவ மனசுல சந்தேகம் வந்திருக்கணுமே. ஏன் வரல? ஏன் வரல? ஒருவேளை அவனும் தனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைச்சிட்டானோ? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன சித்தப்பா, வெண்பா உடைஞ்சு போயிட்டானதும் மனசுக்குள்ள சந்தோஷம் பொங்கி வழியுது போல இருக்கே. சேச்சே அப்படிலாம் இல்லம்மா. நடிக்காதீங்க சித்தப்பா. அதான் நீங்க சிரிச்சத பார்த்தனே. உங்க மனசுல என்ன தோணுதுன்னு நான் சொல்லவா?
உனக்கெல்லாம் இது நல்லா வேணும்னு தானே நினைக்கிறீங்க? இல்ல வெம்பா, நான் அப்படிலாம் நினைக்கல. நினைச்சுதான் பாருங்களேன். பாரதிய விட்டுட்டு மனசுல கொலை வெறியோட நின்னுட்டு இருக்க. பாரதி எப்படி என்ன விட்டுட்டு போன? காலேஜ்ல இருந்து உன் கூடவே சுத்துற. என்ன ஏன்டா உன் கண்ணுக்கு தெரியாம போச்சு? முகத்திலே இருக்கிறதால கண்ணோட மதிப்பு நமக்கு தெரியறது இல்லல்ல. அம்மா, அதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக சொல்ற உதாரணம். சித்தப்பா, தயவு செஞ்சு போயிடுங்க. போங்கன்னு சொல்றல, போங்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அப்புறம் பின்ன இருக்காதா? இதெல்லாம் கனவா நனவான்னு எனக்கு குழப்பமாவே இருக்கு. இந்த மாதிரி அன்னதானம், சிறப்பு பூஜை இதெல்லாம் அம்மா அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல. ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு எல்லார் மனசும் ஒரு மாதிரி பூத்து போகுதுல்ல. இது எப்போ நடந்திருந்தா அப்பவே அத்தை இப்படி இருந்திருப்பாங்களா மாமா? எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல கண்ணம்மா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. கேட்டிருக்கல? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துறீங்க அம்மா. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிடிவாதம், எவ்வளவு இறுக்கமா இருந்தாங்கல்ல. அதான் நீங்க அன்னைக்கே சொன்னீங்களே, சந்தோஷமா இருந்தாலும் அதோட எக்ஸ்ட்ரீம், கோவமா இருந்தாலும் அதோட எக்ஸ்ட்ரீம். இதுதான் அதுன்னு. ஆமாமா, அவங்க எப்பவுமே அந்த மாதிரி தான். மாமா, ஆ? எனக்கு அத்தை கிட்ட பேசணும் போல இருக்கு. அவங்களுக்கு என் மனசார தேங்க்ஸ் சொல்லணும் போல இருக்கு. அப்படின்னா போய் பேசு. பயமா இருக்கே. லூசா நீ? எதுக்கு பயப்படுற? அவங்க நல்ல மூட்ல தானே இருக்காங்க. போய் பேசு. இல்ல மாமா, அத்தை கிட்ட நான் கேஷுவலா பேசினதே இல்ல. எப்பவும் எது எடுத்தாலும் திட்டுவாங்க, இல்லைன்னா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, நான் ஏதாவது பதில் சொல்லுவேன். இப்படிதானே இத்தனை நாளா போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு சாதாரணமா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறப்போ மனசுக்குள்ள பயமாவும் பதட்டமாவும் இருக்கு மாமா. நீ அப்படி நினைக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. தைரியமா போய் பேசு. எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மனசுல ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா இந்த அளவுக்குலாம் இறங்கி வந்து செய்ய மாட்டாங்க. புரியுதா? நிஜமா அவங்க ஓ மேலையும் வயிற்றுல சுமக்கிறவங்க பாப்பா மேலையும் அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா, நீ எப்படி அம்மா கிட்ட பேசுறதுக்கு தயங்கி நிக்கிறியோ அதே மாதிரி தானே அவங்களும் கண்ணம்மா கிட்ட எப்படி திடீர்னு நல்ல விதமா பேசுறதுன்னு ஒரு மாதிரி தயங்கி நிக்கலாம்ல. அதனால தான் சொல்றேன். நீ நல்லா கவனிச்சியா? உன் பொண்டாட்டி உட்கார சொல்லு, நீ அதை இதை செய்ய வேணாம்னு சொல்லு, இதெல்லாம் என் வழியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ மட்டும் இப்ப போய் தைரியமா பேசு. கண்டிப்பா உங்க மனசு சந்தோஷப்படும். சரி மாமா, நான் பேசுறேன். யோசிக்கவே யோசிக்காத, போய் பேசு. இது பாரு, எப்பவுமே ஒரு பகையை சரி பண்ணணும்னு மனசுல தோணுச்சுன்னா நேரம் காலெல்லாம் பார்க்க கூடாது. இமீடியட்டா போய் கை குலுக்கி பேசிடு. மாமியாரும் மருமகளும் அன்போட பேசிட்டு இருக்க அந்த காட்சியை நான் கண் குளிர அங்க ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன். ஓகே, கோ கோ கோ, டு இட், ஜஸ்ட் ராக் இட். யா, அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எனக்காக கோயிலுக்கு வந்து அன்னதானம்லாம் கொடுத்து எனக்கு மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு அத்தை. இந்த நாளை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மனசை விட்டு பேசினதே இல்லை. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கும். இப்போவும் அந்த பயம் மனசுல இருக்குதான். இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. கௌரவமான இந்த குடும்பத்தோட வாரிச என் வயித்துல சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏந்திரி. கர்ப்பிணி பொண்ணு இந்த மாதிரி படக்குன்னு குனிய கூடாதுன்னு உனக்கு தெரியாதா?
சரிங்க அத்தை. இனிமே நான் கவனமா இருக்கேன். ம். நிறைஞ்ச மனசோட கோயில வச்சு சொல்றேன். நான் எங்க அம்மா கூட அதிகமா இருந்ததில்ல. நான் இந்த நேரம் அவங்க இல்லையேன்னு ஏங்குறேன். உங்க முகத்துல நான் என் அம்மாவை பாக்குறேன்.